ஹாய். ஸோ போன வீடியோவில் நம்ம டைஃப்ராக்ஷன் பற்றி பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இன்டர்ஃபியரன்ஸ் பற்றி. நவ் நெக்ஸ்ட் இருக்கிற போலரைசேஷன் டாபிக் முன்னாடி போலரைசேஷன் டாபிக் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு வாட்டி வேவ்ஸ்னால் என்ன, அது எப்படி ஆசிலேட் ஆகுது. லைட் வேவ்ஸுங்கிறது இட்ஸ் ஆல்சோ அன் இஎம் வேவ். ஸோ இஎம் வேவ்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருந்தால் லைட் எப்படி ப்ரொபகேட் ஆகும், எந்த டைரக்ஷனில் ப்ரொபகேட் ஆகும். ஸோ அண்ட் ஜென்ரலாக டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் பார்ட்டிகல்ஸ்லாம் எப்படி ப்ரொபகேட் ஆகும், இதெல்லாம் நான் ஏற்கனவே பிகினிங்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன். ஸோ மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு வில் கோ டு த போலரைசேஷன் டாபிக். ஸோ இப்போ நம்ம பார்க்குற டிரான்ஸ்வர்ஸ் வேவ் இருக்குல்ல, இட் இஸ் ஜஸ்ட் அ மினிட். ஸோ யா, டிரான்ஸ்வர்ஸ் வேவ் வந்து where particles will move perpendicular to the direction of propagation of wave. பார்ட்டிகல்ஸும் மூவ் பண்ணும், ஆனால் இருக்கிற இடத்துலேருந்தே மேலே கீழேயும் மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் வேவ் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இட் வில் கெட் ப்ரொபகேட்டட். அது ஒரு ஈக்குவேஷன் நான் எப்படி கொடுத்தேன், y is equal to a sin omega t minus kx. x equal to x நாட்டில் இருக்கிற பார்ட்டிக்கல், அந்த பொசிஷனில் இருக்கிற பார்ட்டிக்கல் at time t la it will oscillate with respect to this wave. Y is equal to a sin omega t minus k x naught. x naught la இருக்கிற particle is defined by k x naught. அங்கே இருக்கிற பார்ட்டிக்கல் வந்து with respect to time, இது கான்ஸ்டன்ட் தானே, இப்போ with respect to time it will oscillate. ஓகே, ஸோ ஜஸ்ட் அது இருக்கிற இடத்துலேருந்தே மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே பீரியாடிக்கலாக மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே இதோட ரீசன் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு கூப்பிடுறதுக்கான ரீசன் என்னன்னா, டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் இருக்குல்ல, வேவ் இந்த டைரக்ஷனில் போகுது, ஆனால் பார்ட்டிக்கல் அதுக்கு பர்பெண்டிகுலராக ஆசிலேட் ஆகுது. அதனால தான் இதை டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு கூப்பிடுறோம். டைரக்ஷன் ஆஃப் பிகாஸ் டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ் இஸ் பர்பெண்டிகுலர் டு பார்ட்டிக்கலோட டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ மறுபடியும் இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ், பார்ட்டிகல்ஸ் இப்படி ஆசிலேட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு யா, ஸோ இங்கே இருந்ததுன்னா கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு மறுபடியும் இங்கே போகும். அதே மாதிரி பார்ட்டிக்கல் வேவ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கும். ஸோ பார்ட்டிகல்ஸ் y ஆக்சிஸில், அதாவது ஒரே டைரக்ஷனில் ஆசிலேட் ஆகிட்டு இருக்குல்ல, அதனால வி கால் திஸ் வேவ்ஸ் as linear polarized waves. linear polarized, polarizedங்கிற டேர்ம்க்கு அர்த்தம் நம்ம பார்க்கலாம். linear polarized waves ஏன்னா particles oscillating along y axis perpendicularly. ஓகே, இப்போ செகண்ட் பாயிண்ட், linear polarized waves. அண்ட் நம்ம பார்த்தோம்னா இது டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு கூப்பிடுறோம். இந்த ஹோல் வேவ் சிஸ்டம் இருக்குல்ல, இது எந்த பிளேனில் இருக்குது, XY பிளேனில் இருக்குது. கரெக்டாக எக்ஸ் டைரக்ஷனில் ப்ரொபகேட் ஆகுது, Y டைரக்ஷனில் இண்டிவிஜுவல் பார்ட்டிகல்ஸ் ஆசிலேட் ஆகுது. ஸோ இது மொத்தம் XY பிளேனில் இருக்கிறதுனால we call this as plane polarized wave. ஏன், பிகாஸ் XY பிளேனில் மொத்தமும் கன்ஃபைண்டாக இருக்குது, மொத்த வேவ்மே. ஸோ இதுவே பார்ட்டிகல்ஸ் எந்த டைரக்ஷனில் ஆசிலேட் பண்ணுது, y ஆக்சிஸ், இதை வந்து y போலரைஸ்ட் வேவ்னு கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ போலரைஸுங்கிற வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வில் கோ டு த போலரைசேஷன் டாபிக். ஓகே, ஸோ போலரைசேஷன்னா என்ன அது பார்க்குறதுக்கு முன்னாடி, லைட்டுங்கிறது ஒரு இஎம் வேவ்னு சொன்னால, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே இருந்ததுன்னா அப்போ தான் எனக்கு வந்து ஒரு லைட் வேவ் ஜென்ரேட் ஆகும். அதோட டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் மோஷன் இஸ் பர்பெண்டிகுலர் டு போத் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட். கரெக்டாக, இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்படி இருந்ததுன்னா இதுக்கு பர்பெண்டிகுலராக தான் எனக்கு டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இருக்கும். இது பர்பெண்டிகுலர், இது பர்பெண்டிகுலர், இது பர்பெண்டிகுலர், 3 டைமென்ஷனல். ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒரு வேவ் ஃபார்மேட்டில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரு வேவ் ஃபார்மேட்டில் போயிட்டுருக்கு. இப்போது போலரைசேஷனுங்கிறது என்ன பண்ணுதுன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரே பிளேன்லேயே போயிட்டுருக்கு. கரெக்டாக,
அதாவது அதோட டைரக்ஷன் ஆஃப் மோஷன் இஸ் அலாங் அ சிங்கிள் லைன். இப்போ அதுவே வந்து வேறு 2-3 டிஃப்ரெண்ட் ஆக்சஸில் போக ஆரம்பிச்சதுன்னா அப்போ என்னோட டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் மோஷனும் மாறும்ல. இப்போ நான் ப்ரீவியஸ் பேஜ்க்கு வரேன். இப்போ மொத்த வேவே XY பிளேனில் கன்ஃபைண்டாக இருக்குன்னு சொன்னேன். இப்போ இதுவே நான் வந்து இதே வேவை அபவுட் எக்ஸ் ஆக்சஸ் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணனா என்ன ஆகும்? இப்போது இதுதானே டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் மோஷன். என் பென் பார்த்துக்கோங்க, இந்த டைரக்ஷனில் வேவ்ஸ் போயிட்டுருக்கு இப்படி. இப்போ இதுவே நான் கொஞ்சம் இதை இப்படி ரொட்டேட் பண்ணேன்னா வேவ்ஸ் ஸ்டில் பார்ட்டிகல் வில் ரொட்டேட் perpendicular to the direction of propagation of motion. இந்த மாதிரி மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நான் மறுபடியும் பேக் ரொட்டேட் பண்ணேன்னா இப்படி ரொட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு பாயிண்ட்லையும் பார்ட்டிகல் வந்து டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் மோஷனுக்கு பர்பெண்டிகுலரில் தான் இருக்குது. ஆனால் நான் அதை இப்படி ரொட்டேட் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்ட்டிகளோட டைரக்ஷன் ஆஃப் ஆசிலேஷன் ஒய் ஆக்சிஸ்லேருந்து மாறும்ல. ஸோ இப்போது இந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் மாறும் போதே அதை நான் வந்து அன்போலரைஸ்ட் வேவ்னு கூப்பிடுவேன். ஸோ when do I call it unpolarized? When the plane of vibration இந்த XY பிளேன்லேருந்து வேறு ஏதாவது பிளேனில் பார்ட்டிக்கல் வேவ் கன்ஃபைண்டாக இருந்ததுன்னா XY பிளேன்லேருந்து வேறு எதுக்கு மாறிச்சுன்னா கொஞ்சம் ஆர்டர்ட் வேலேருந்து டிஸ்ஆர்டர்ட் வேக்கு போகும்ல, அதுதான் அன்போலரைஸ் வே. டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் மோஷன் சேமாக தான் இருக்குது. ஆனால் பார்ட்டிகளோட வைப்ரேஷன் மேலே கீழே வைப்ரேட் ஆயிருந்தது, இப்போது லைட்டாக இப்படி வைப்ரேட் ஆகுது. கொஞ்சம் லைட்டாக திருப்பிட்டு மறுபடியும் இனிஷியல் பொசிஷன் கொண்டு வந்துட்டேன்னா பார்ட்டிகளோட ஒரு டெஃபினைட் டைரக்ஷன்லேயே இட் won't வைப்ரேட், வேறு ஏதோ ரேண்டம் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ when plane of vibration is changed, ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, ஃபார் ஷார்ட் டியூரேஷன் சேஞ்ச் பண்ணாலுமே இதே தான் நடக்கும். is changed for a short duration of time. அப்போ அந்த பிளேனை I'll call it as unpolarized plane, unpolarized wave, sorry. ஸோ இங்கே ஐ மெயின்லி கன்சர்ன்ட் அபவுட் த எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குல்ல, அது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டே ஒரு ரேண்டமாக ஒரு 2-3 டைரக்ஷனில் சே எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. லெட் மீ யூஸ் மை பென் டூல். எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது. அதுக்கு நான் காம்பனன்ட்ஸ் பிரிக்கணும்னு சொன்னேன்னா எப்படி பிரிப்பேன்? அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இ காஸ் தீட்டா, அலாங் y ஆக்சிஸ் இ சைன் தீட்டா, கரெக்டாக? எனக்கு இப்போது ஒரு வேவ் இப்படி போயிட்டுருக்கு, அதை நான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே நான் கையை வைக்கலாம். அதோட எய்தர் இ காஸ் தீட்டா ஆர் இ சைன் தீட்டா ஏதாவது ஒரு காம்பனண்ட்டை நான் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன், எனக்கு வேண்டிய டைரக்ஷன் மட்டும் எலக்ட்ரிக் ஃபீல்டு போகும். நான் அதே டைரக்ஷனில் என்னோட லைட்டை ப்ரொபகேட் பண்ண வைக்கலாம், கரெக்டாக? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, அதை நான் வந்து 2 காம்பனண்ட்டாக பிரிக்கலாம், இ காஸ் தீட்டா இ சைன் தீட்டா. இப்போ எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் இருக்குல்ல, அதை நான் கம்ப்ளீட்டாக இந்த டைரக்ஷனை மாற்றணும்னா இந்த இ காஸ் தீட்டாவை நான் ரிமூவ் பண்ணணும், கரெக்டாக? இல்லை எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு இதே டைரக்ஷனில் இ காஸ் தீட்டா அலாங் வேணும்னா இ சைன் தீட்டாவை நான் ரிமூவ் பண்ணணும் த்ரூ சம் வே. அந்த இ சைன் தீட்டாவோ இ காஸ் தீட்டாவோ ஒரு காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணுறோம்ல, அந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் போலரைசேஷன். ஓகே. ஸோ யா நான் எழுதுறதே போலரைசேஷன் வந்து one component of electric field oscillation can be removed through the process of polarization. So என்னோட polarized wave வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும்தான் அதோட எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிலேட் பண்ணும். இப்படி பண்ணுறதுனால அந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் மோஷனை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்காக தான் போலரைசேஷன் பண்ணுறோம். ஸோ போலரைசேஷன் நம்ம 2-3 விதமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒன் ஆஃப் அ கைண்ட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இஸ் இப்படி இருக்கா, நான் வந்து வேவை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் வேணால் ப்ரொபகேட் பண்ணலாம். சரி, இந்த மாதிரி ப்ரொபகேட் பண்ணுதுன்னு வச்சுக்கலாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதை நான் இ காஸ் தீட்டா இ சைன் தீட்டான்னு மாற்றலாம்ல. இ காஸ் தீட்டாங்கிற வேல்யூ அலாங் இந்த ஆக்சிஸ் ஆசிலேட் ஆகுது. இ சைன் தீட்டா வில் பி ஆசிலேட்டிங் அபவுட் திஸ் ஆக்சிஸ். ஸோ இதை நான் எப்படி 2Dயில் ரெப்ரசென்ட் பண்ணுது, இதை வந்து நான் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இதை வந்து இட்ஸ் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன். பிகாஸ் திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் ஆஃப் வேவ். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு பிளேன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ அதை நான் வந்து இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்.
this is perpendicular to plane oscillation. இது என்னென்ன எழுதிட்டோம்? I'll represent plane vibration along the plane. ஓகே, எனக்கு என்ன இருக்கணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஷுட் பி அலாங் த பிளேன் இருக்கணும். அந்த பர்பண்டிகுலர் காம்பனண்ட்டை நான் ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஆப்ஜெக்ட், இட் கேன் பி எனி ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் மோஸ்ட்டாக பிளாஸ்டிக் போலராய்ட்ஸ்னு கூப்பிடுவோம். இந்த ஆப்ஜெக்டை போலராய்ட்ஸ் யூஸ் பண்ணி ஐல் பி ரிமூவிங் ஒன் காம்பனண்ட். எனக்கு ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் மட்டும் வேணும் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதுக்கு இன்னொன்று காம்பனண்ட்டை நான் வந்து கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிவிடுவேன். அந்த அப்சர்வ் பண்ணுற மெட்டீரியல் பேர் தான் போலராய்டு. போலராய்டுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்சிஸ் இருக்கும். அந்த ஆக்சிஸ் நாட் நெசசரிலி இன் திஸ் வே. அந்த ஆக்சிஸ் இஸ் கால்ட் as pass axis or crystallographic axis. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த போலரைட்ஸ்க்கு ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ் இருக்கும். போலரைட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மாலிக்யூல்ஸில். அந்த மாலிக்யூல்ஸ் ஆர் ஓரியன்டட், அது ஒரு பர்டிகுலர் ஆக்சிஸ் டைரக்ஷன்லேயே இருக்கும். சச் தட் அந்த டைரக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் காம்பனண்ட் இருந்ததுன்னா இட் வில் அப்சர்வ். ரிமைனிங் அதுக்கு பர்பண்டிகுலராக தான் இன்னொன்று காம்பனண்ட் இருக்கும், அதை போக விட்டுரும். எந்த டைரக்ஷன், எந்த காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அலாங் த பாஸ் ஆக்சிஸ் ஆஃப் போலரைட் மாலிக்யூல்ஸோ அதை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கும். இன்னொரு டைரக்ஷனில் இருக்கிற, அதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கிறத போட்டுரும். இதை காஸ்டீட்டா ஆர் ஈசைட்டா ஏதோ ஒன்று அப்சர்வ் பண்ணிட்டு மீதியை போக வச்சிடும். ஓகே, ஸோ யூஸ்வலாக எனக்கு வந்து பிளேன், இந்த பிளேனில் ஒரே பிளேனில் தான் எனக்கு ஆசிலேட் ஆகணும். அந்த பிளேன் மாறக்கூடாதுன்னு நான் இனிஷியலாக சொன்னேன்ல. ஸோ இந்த டாட் பர்பண்டிகுலராக ஆசிலேட் ஆகுதுல்ல, அதை நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ என்னோட வேவ் இப்படி வந்துட்டு இருக்குமா? ஸோ ஆஃப்டர் இட் பாசஸ் த்ரூ த போலராய்ட் இட் வில் பிகம் கம்ப்ளீட்லி போலரைஸ்ட். ஸோ இதுக்கு முன்னாடி அன்போலரைஸ்டாக இருந்தது. இது வழியாக போயிட்டு வந்ததுக்கப்புறம் இட் பிகம்ஸ் கம்ப்ளீட்லி போலரைஸ்ட். அதாவது இட் இஸ் கன்சாலிடேட்டட், இட் இஸ் கன்ஃபைன்ட் வித் இன் அ 2D plane. Wave confined within a plane, polarization அப்புறமா. ஓகே, ஸோ வித் திஸ் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வேணால் பார்க்கலாம் பை போலராய்ட். ஸோ லெட் மீ ட்ரா இட். ஸோ ஸோ திஸ் இஸ் மை போலராய்ட். இப்போ தான் நான் சொன்னேன், இப்போ என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து போத் அன்போலரைஸ்டாக இருக்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேனில் மட்டும் போல, அது வந்து நான் ரெண்டு காம்பனண்ட்டாக பிரிச்சிருக்கேன். ஒரு காம்பனண்ட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு இன்னும் காம்பனண்ட், ஒரு பிளேனில் இருக்கிற காம்பனண்ட் மட்டும் நான் போக விடணும், பர்பண்டிகுலர் காம்பனண்ட்டை அப்சர்வ் பண்ணணும். ஸோ அப்போ நான் போலராய்டு யூஸ் பண்ணும்போது, இப்போ இதுக்கு இன்சிடென்ட் லைட் இருக்கா, அன்போலரைஸ்ட் லைட், அது போலராய்டு வழியாக போகும்போதே இன்டென்சிட்டி வில் பிகம் இன்டென்சிட்டி பை 2. இன்டென்சிட்டி வில் ரெடியூஸ் டு half of its value. இது ஏன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக அசியூம் பண்ணுறோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருந்ததுன்னா பாதி காம்பனண்ட் வில் பி அலாங் த பிளேன், பாதி காம்பனண்ட் ஆவரேஜாக வில் பி பர்பண்டிகுலர் டு பிளேன். இ சைன் தீட்டா, இ காஸ் தீட்டா ரெண்டுமே அப்ராக்சிமேட்லி E/2 இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ தானே அது ரிசல்ட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து வில் பி ப்ரொபோர்ஷனல் டு I/2. ஸோ அதனால் ஆர் இந்த ஆங்கிள் 45 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிறதுனால பாதி எலக்ட்ரிக் ஃபீல்ட் காம்பனண்ட் போயிடுது ஒரே ஒரு வாட்டி போலராய்டுக்குள்ளே போகிற மாதிரி போகும்போது. ஓகே, ஸோ இன்டென்சிட்டி வில் பிகம் I/2. இதுவே நான் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு போலராய்டுக்கு பதிலாக 2 போலராய்டு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் a minute. ஒரு போலராய்டு இருக்குது, இங்கே ஒரு போலராய்டு இருக்குது. ஓகே, இது நான் இங்கே கொஞ்சம் மேலே வைக்கிறேன். இதே மாதிரி இன்னொன்று பண்ணுறேன் சச் தட் நான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஒரு போலராய்டு வைக்கும் போது இன்டென்சிட்டி பிகம்ஸ் I/2. இப்போ 2 போலராய்டு வச்சுருக்கேன், P1 P2.
இங்கே 2 போலரைடு வச்சுருக்கேன். ஒன்று P1 இன்னொன்று வந்து P2. ஆனால் ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இங்கே ரெண்டுமே வந்து அலாங் சேம், ரெண்டுத்துக்கும் பாஸ் ஆக்சிஸ் வந்து ஒரே டைரக்ஷனில் இருக்குது. ஆனால் செகண்ட் கேஸில் அப்படி இல்லை. பாஸ் ஆக்சிஸ் இஸ் அட் அன் ஆங்கிள் வித் ஈச் அதர். இதோட பாஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்குது, இதோட பாஸ் ஆக்சிஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போது unpolarized waves வந்ததுன்னா it will become polarized and it will oscillate in one direction alone. கரெக்டா? அதோட இங்கே I இருந்ததுன்னா இங்கே I/2 ஆகிடும். கரெக்டா? இதை நான் I0ன்னு எடுத்துட்டேன்னா இது வழியாக போகும்போதே மறுபடியும் அதே டைரக்ஷனில் தான் இந்த பாஸ் ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு எதாவது பெர்பெண்டிகுலர் காம்பனெண்ட் இருந்தால் தான் அப்சர்வ் பண்ணும். இப்போ தான் எல்லா பெர்பெண்டிகுலர் காம்பனெண்ட்டையும் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இருக்கிற அதே I/2 தான் இங்கேயும் போகும். ஓகே, ஸோ ரெண்டு போலரைடுக்கு இருக்கிற ஆக்சிஸும் பேரலாக இருந்ததுன்னா இட் வில் பிகம் there will be no change. இங்கேருந்து இன்டென்சிட்டி பாதியாக குறையும், இங்கேருந்து அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுவே நான் வந்து செகண்ட் போலராய்டை ஐம் கீப்பிங் இட் அட் அன் ஆங்கிள் வித் த ஃபர்ஸ்ட் போலராய்டு. இதுக்கும் ஆங்கிள் சம் தீட்டான்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா இனிஷியலாக அன்போலரைஸ் வேவ் இருக்கா, ஃபர்ஸ்ட் போலரைட்குள்ளே போயிட்டு வந்தோடனே இட் பிகம்ஸ் போலரைஸ்ட். அதோட இன்டென்சிட்டி பிகம்ஸ் இன்டென்சிட்டி பை 2. ஆனால் இப்போ மறுபடியும் உள்ளே போகுதுல, அப்போ வரும்போது என்ன ஆகும், இட் இஸ் அட் அன் ஆங்கிள் வித் ஃபர்ஸ்ட் போலரைட். ஸோ ஃபர்ஸ்ட் போலரைடோட ஒரு ஆங்கிளில் இருக்கிறதுனால இந்த காஸ் தீட்டா இருக்குல்ல, வேவ்ஸ்லாம் இந்த டைரக்ஷனில் இருக்குது, அது ஒரு காஸ் தீட்டா காம்பனண்ட் இருக்குல்ல, ஆர் இதை இன்டெப்த் நான் வந்து ஆம்ப்ளிடியூட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம், பட் தட்ஸ் ஃபைன். இதில் வந்து இந்த பிளேன் ஆக்சிஸ் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதோட காம்பனன்ஸ் எல்லாமே அப்சர்வ்ட் ஆகிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டோட காம்பனன்ஸ் எல்லாமே அப்சர்வ் ஆகிடும். ரிமைனிங் அதுக்கு பர்பெண்டிகுலர் காம்பனன்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ ரிசல்ட்டிங்க்கு எக்ஸ்பெரிமெண்டலாக ஃபவுண்ட் அவுட் ஃபார்முலா என்னன்னா, வெளியில் வருதுல்ல, அந்த இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு இன்கமிங் இன்டென்சிட்டி இன்டூ காஸ் ஸ்கொயர் தீட்டா, இன்டென்சிட்டி பை 2 இன்டூ காஸ் ஸ்கொயர் பை தீட்டா. ஏன்னா இங்கே வந்து ஐ இருக்குது, லெட் மீ ரைட் இட் as I is equal to I0 cos square theta. இங்கே ஏற்கனவே I0 is equal to I. ஸோ இங்கே ஸ்டார்டிங் I இருக்குன்னா இங்கே I/2 ஆகுது. இந்த I/2 becomes I/2 cos square theta. Okay, this is the Malus law. இது விசிபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ ரைட் இட் ஓவர் ஹியர். ரெண்டு போலரைடையும் பாஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு I/2 cos square theta. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு போலரைட் கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதோட இன்டென்சிட்டி I0 இருந்ததுன்னா அப்போ ரிசல்டன்ட் இன்டென்சிட்டி will be equal to I0 cos square theta. ஓகே, ஸோ பை போலரைசேஷன் இப்படி நடக்கும். இன்னொன்று வந்து பை ரிஃப்ராக்ஷன், அது நம்ம என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.